கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு முக்கியமான பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போறோம். இனி வர ஒரு 5 பாடம், நெக்ஸ்ட் 5 லெசன்ஸ், சரிங்களா? ஒரு 5 பாடம் எதை மையப்படுத்தி இருக்க போகுது என்று சொன்னா, நியாய பிரமாணத்தை மையப்படுத்தி இருக்க போகுது, சரிங்களா? அதே நேரத்துல இயேசுக்கும் நியாய பிரமாணத்துக்கு என்ன சம்பந்தம் என்பதையும் நம்ம என்ன செய்ய போறோம், ஆராய்ந்து நம்ம படிக்க போறோம், சரிங்களா? நியாய பிரமாணத்தை மையப்படுத்தி நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறாங்க என்பதை நம்ம என்ன செய்ய போறோம், புரிந்து கொள்ள போறோம். ஏன் நியாய பிரமாணத்தை குறித்து படிக்கணும்? நம்ம படிச்சோம் அப்படிதான். அந்த சின்ன கொம்பு என்ன செய்யுது? அது பிரமாணத்தை மாற்றும் என்று நம்ம படிச்சோம். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக நியாய பிரமாணத்துக்கு எதிராக சாத்தா என்ன செய்யறான்? யுத்தம் பண்றான். அந்த சின்ன கொம்பின் வழியா அவன் என்ன செய்யறான்? யுத்தம் பண்றான் என்பதெல்லாம் பார்த்தோம். அதனால இந்த நியாய பிரமாணத்தை குறித்து கொஞ்சம் இனி வரக்கூடிய ஒரு 5 கிளாஸ் கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம், ஆராய போறோம். ஆராய்ந்து நம்ம படிச்சாதான் நமக்கு இது புரியும். இல்லாட்டா நான் ஒரே கிளாஸோட நான் விட்டுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது, சரிங்களா? சரி. இதற்கு முன்பாக நான் இது ஒரு முறை எடுத்திருக்கேன் நினைக்கிறேன். ஆனாலும் திருப்பி இதை நம்ம படிக்கிறது நமக்கு நல்லதுதான். இதை புரிஞ்சுக்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம நாளுக்கு நாள் நம்ம வழி விலகி என்ன செஞ்சிருவோம், நம்ம போயிருவோம். அதனால இந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்வோம், புரிஞ்சுக்குவோம். சரி, இன்னைக்குடைய தலைப்பு வந்து லா இஸ் ஈக்குவல் டு லவ். லா இஸ் ஈக்குவல் டு லவ். இதை தான் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? லா இஸ் ஈக்குவல் டு லவ். இதுதான் நம்ம கொஞ்சம் வேதாந்தத்தின் வழியா ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாங்க என்பதை சற்று நம்ம என்ன செய்ய போறோம், ஆராய்ப்போம். இது எத்தனாவது ஸ்டடி? 32. நம்முடைய 32வது ஸ்டடி. லா இஸ் ஈக்குவல் டு லவ். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இயேசுவை போல மாறுவதற்கு இது ரொம்ப உறுதுணையாக நமக்கு என்ன செய்யும், இருக்கு, சரிங்களா? சரி, ஒரு 5 பாயிண்ட், 5 பாயிண்ட்ஸ், ஒரு 5 கருத்துக்களை நம்ம என்ன செய்யலாம், நம்ம படிக்கலாம். 5 பாயிண்ட்ஸை கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம தியானிக்க போறோம். மத்தேயு புஸ்தகம் பாயிண்ட் நம்பர் 1. மத்தேயு புஸ்தகத்துல ஜீசஸ் டே நம்ம கேள்வி கேட்க போறோம். என்ன கேட்க போறோம்? ஜீசஸ் டே நம்ம கேட்க போறோம். நியாயப்பிரமாணம்னா என்ன அப்படின்னு ஜீசஸ் டே கேட்க போறோம், சரிங்களா? இன்னைக்கு நான்லாம் எப்படி வளர்ந்தேன் அப்படின்னா, நியாயப்பிரமாணம்னா என்ன அப்படின்னு நான் எப்படி வளர்ந்தேன் அப்படின்னா, நியாயப்பிரமாணம்னா என்ன யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? சிலையை என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்கக்கூடாது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக. இப்படிதான் பெற்றோரை கனம் பண்ணுவாயா. இப்படிதான் நானும் நியாயப்பிரமாணத்தை யாராவது கேட்டாங்கன்னா நியாயப்பிரமாணம் என்ன இப்படிதான் நான் சொல்லுவேன், சரிங்களா? இதான் நானும் படிச்சிருந்தேன். ஆனா இங்க ஏசப்பாட்ட ஒருத்தங்க கேட்கறாங்க. என்கிட்ட கேட்டா நான் நியாயப்பிரமாணம் என்னன்னு சொல்லுவேன், இப்படிதான் சொல்லியிருப்பேன். ஒன்னொன்னா சொல்லியிருப்பேன். ஆனா இங்க ஒரு நியாயசாஸ்திரி ஒருத்தர் வந்து ஏசப்பாட்ட கேட்கிறாரு. ஏசப்பாட்ட போயிட்டு, ஏசப்பா நியாயப்பிரமாணம்னா என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. ஜீசஸ் உடைய எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்க்கலாம், சரிங்களா? மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல 22ஆம் அதிகாரத்துல 35வது வசனத்துக்கு நம்ம வாசிக்க போறோம். 35ல இருந்து 40 வரைக்கும் வாசிக்கணும். நம்ம தலைப்பு என்ன? லா இஸ் ஈக்குவல் டு லவ். நியாயப்பிரமாணம் ஈக்குவல் டு அன்பு. இதை நம்ம சற்று நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம ஆராய போறோம், சரிங்களா? சரி. 35. அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. 39. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெருநிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இன்னைக்கு ஒரு சில பேர் எப்படி தவறா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் ஒத்துக்கிறாங்க நியாயப்பிரமாணம் என்பது அன்பை தான் குறிக்குது அப்படின்னு. ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க, ஒத்துக்கிறாங்க. சரிங்களா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வசனத்தின்படி பார்த்தா நியாயப்பிரமாணம்னா என்னது? அன்பு. அதனால அந்த 10 கற்பனைன்னு இருக்குல்ல, எங்க படிக்கிறோம் நம்ம? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல வசனம் 1ல இருந்து 21 வசனம் வரைக்கும் நம்ம படிக்கிறோம்ல, அது நம்ம எல்லாருக்கும் தெரியல. அந்த 10 கற்பனை வந்து என்ன செஞ்சிருச்சு? அது ஒளிஞ்சு போச்சு. இப்ப ஆண்டவர் அதை முழுமையா ஒழிச்சிட்டு அன்பு என்ற ஒரு வார்த்தைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானு என்னுடைய காலேஜ்ல படிக்கும்போது சொன்னாங்க இந்த கதையை. இப்ப 10 அப்படின்லாம் சொல்லாத. இப்ப 10லாம் சொல்லக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படிலாம் சொல்லாது. 10ன்னு பைபிள்ல வார்த்தை இருக்கா இல்லையா? உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? உபாகம் புஸ்தகத்துல நீங்க இருக்குது 10 என்ற வார்த்தை இருக்கா இல்லையா? உங்களுக்கு நானு எங்க படிச்சோம் நம்ம? உபாகம் புஸ்தகத்துல இந்த 10 கற்பனை என்ற வார்த்தை அருமையான வார்த்தை. உபாகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. உபாகம் 4 13வது வசனம். உபாகம் 10 4. உபாகம் 4 முத படிக்கலாம். இப்போ 4ல 13ல பாருங்களா, நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கை. இந்த வார்த்தை வருதுங்களா? 10 கற்பனை ஒரு வார்த்தை வருதா? வருது. சரிங்களா? அடுத்தது உபாகம் 10ஆம் அதிகாரம். உபாகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்களேன். 4வது வசனத்திலையும் அங்கேயும் வருதா? முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்கினி நடுவிலிருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி அவைகளை என்னிடத்தில் கொடுத்தார். இருக்குங்களா? அப்ப 10 10ன்னு வருது. அப்படித்தானமா? 10 கற்பனை வருது. இப்ப புதிய ஏற்பாட்டுல வரும்போது இந்த 10 கற்பனை என்று இருக்குதா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த 10 கற்பனை எல்லாம் கிடையாது. இப்ப அப்படி என்ன ஆயிடுச்சு? இப்ப அன்பு. அப்ப இந்த கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக, இந்த மாதிரி 10 எல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே எப்படி வந்துருச்சு? அன்பு அப்படின்னு அடிப்படையில வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் நேர அதே மத்தேயு புஸ்தகத்துல ஏசப்பா என்ன சொல்றாருப்பா, ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. அப்ப 36ஆம் வசனத்துல போதகரே நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது? என்ன கேள்வி? என்னது? என்ன கேள்வி? பிரதானமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இதான் கேள்வி. சரிங்களா? அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். எந்த கற்பனை பிரதானமானது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அங்க வருது. சரிங்களா? அப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இருக்குதுங்களா? இப்ப என்ன கேள்வி? நியாயப்பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானது? அதுதான் அங்க கேள்வியே. இதுதான் பிரதானமானது என்ன? இயேசப்பா என்ன சொல்லிட்டாரு? எப்பா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோட அன்பு கூறுதப்போ முதலாம் பிரதான கற்பனை அப்படின்னு சொல்றாரு. சரி, 39. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெருநிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே அப்படின்னு சொல்றாரா? இப்ப 40ஆம் வசனம் பாருங்க. இதான் கீ பாயிண்ட். 40ஆம் வசனம். அப்ப முதலாவது பிரதான கற்பனை
தேவனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்றாரு. இரண்டாவது கற்பனை என்னன்னு சொன்னாரு? உன்னிடத்தில் அன்பு கூறுவதில்ல, பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயின்னு. இப்ப 40ஆம் வசனம் பாருங்களேன். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும். இப்ப சொல்லுங்க, அது பாருங்க. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் என்ன 10 ஒழிச்சிட்டாரா? அந்த 10ஐயும் இல்ல. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாங்க? இந்த இரண்டு கற்பனையின் அடிப்படையில தான்ப்பா நியாயப்பிரமாணத்தின் முழுமை இருக்குது. புரிய ஆரம்பிக்குதா? இப்ப இயேசு கிறிஸ்து அந்த 10 கற்பனைகளை அர்த்தத்தை ஜீசஸ் சொல்றாங்க, அப்படிதானே? 10 கற்பனை அர்த்தம் என்ன? எப்பா தேவனை அன்பு கூறுவதும் சக மனிதர்களை அன்பு கூறுவது தான்ப்பா 10 கற்பனை அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாங்களே தவிர, எப்பா அன்பு அப்படின்னு சொல்லி 10 ஒழிச்சுட்டு அன்புக்குள்ள கொண்டு வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் அங்க என்ன செய்யல, சொல்லல. பாருங்களேன், உதாரணத்துக்கு அப்படி ஆண்டவர் சொல்லலை என்பதற்கு உதாரணத்துக்கு ஒரு சில எக்ஸாம்பிள பார்க்கலாம். ரோமர் புஸ்தகம் போகலாம். ரோமர் புஸ்தகம் போக, ரோமர் புஸ்தகம் எப்ப வந்துச்சு? இயேசுவானவர் மரிச்ச பிறகு, சரிங்களா? இயேசுவான பிறகு மரிச்சு உயிர் தெழுந்த பிறகு இந்த ரோமர் புஸ்தகம் வருது. இந்த ரோமர் புஸ்தகத்துல இப்ப பாருங்களேன், இப்ப ஆண்டவர் 10 ஒழிச்சிட்டாரா அப்படின்னு பவுலுக்கு அப்படி சொல்றாரான்னு பாருங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் போங்க. ரோமர் 13ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் படிக்கலாம். 13ஆம் வசனத்துல 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்களேன். ஒருவரில் ஒருவர், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பெருநிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். இருக்குங்களா? ரொம்ப 13:8 என்ன சொல்றாரு? பெருநிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றான். அப்ப நீ அன்பு கூர்ந்தா போதும் அப்படின்னா அந்த 10 தேவையில்லை, நீ அன்பு அதுக்குள்ள போயிரு, அந்த 10 அதெல்லாம் யோசிக்காத அப்படின்னா பவுல் சொல்ல வர்றாரு. அடுத்த வசனம் எப்படி சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. எப்படி என்றால், அப்ப பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றான் அப்படின்னு சொல்றாரா? அதனுடைய அர்த்தத்தை சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க அர்த்தம். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியா திருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெருநிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. கிடைச்சிச்சா? அர்த்தம் கிடைச்சிச்சா? அப்ப உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருநிடத்தில் அன்பு கூறுவாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எது சொல்றாரு அங்க? அந்த 9வது வசனத்துல இருக்கு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, இச்சியா திருப்பாயாக. அப்ப கடைசி உள்ள கற்பனைகள் ஆண்டவர் சொல்லிட்டாரா இல்லையா? கடைசி எத்தனை வந்துருச்சு? எத்தனை வந்துருச்சு? 5 இருக்கா? கடைசி 5 இருக்கா? 5 சரி, பெற்றோர்கள் அந்த கற்பனை முடிஞ்சு போச்சா? அது இருக்குதா இல்லையா? இப்ப பெற்றோர்ல கீழ்ப்படியாண்டாமா, அது முடிஞ்சு போச்சா? எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். 6:1 மன்னிச்சிருங்க. எபேசியர் 6:1. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. 1, 2, 3. எபேசியர் 6, 1, 2, 3. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இருக்குதுங்களா? என்ன இருக்குது? பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அப்புறம் உனக்கு நன்மை உண்டா இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணமனுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. சரிங்களா? வந்துருச்சா? அப்ப எத்தனை வந்துருச்சு? இப்ப 6 வந்துருச்சா? அப்ப இந்த கடைசியில சொல்றாருல, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பா. அப்ப இது எதுல அடங்கி இருக்குன்னு சொல்ற ரோமர்ல சொல்லும் போது அதை மறந்துடக்கூடாது. 9வது வசனத்துல மறந்துடக்கூடாது. உன்னிடத்திலையும் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவார். இதுக்குள்ள வந்துருச்சா? இப்ப நீங்க சொல்லுங்க, இயேசுவானவர் அங்க எப்படி அதை சுருக்குனாங்க? அதாவது அது அன்பின் அடிப்படையில் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதை எப்படி சுருக்குனாரு?
சுருக்கி சொன்னாங்க ஏசப்பாங்க? முதல்ல எப்படி அதை சுருக்கி சொன்னாங்க? உன்னிடத்தில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு குருவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை அப்படின்னு சொல்லிட்டாரா? இப்ப அதுல எத்தனை கற்பனை வரும்? அதுல என்னென்ன வரும்? அப்ப புரிய ஆரம்பிக்குதா? பாருங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெண்ணிடத்திலும் நீ அன்பு கூறுவாய் என்பது எத்தனை வந்துருச்சு? இப்ப 6 வந்துருச்சா இல்லையா? ரோமர்ல ஒரு 5 இருக்குது, எபேசியர் 6ல 1 இருக்கு. 6 வந்துருச்சா இல்லையா? சரிங்களா? இப்போ முதல்ல ஒண்ணு சொன்னார் ஏசப்பா. என்ன சொன்னாங்க? அங்க படிக்கிறோம்ல, என்ன சொன்னாங்க? உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறாய் அப்படின்னார்ல. அங்க எத்தனை இருக்குது? 4 இருக்குதுங்கல்ல. 4 தானே. முதல்ல என்னது? முதல் கற்பனை, என்னை உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2வது என்னது? இந்த சொற்பத்தையும் நீ வைக்கக்கூடாது. 3வது என்னது? தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. 4வது என்னது? ஒரு நாளை பரிசுத்தமாய் ஆசரி நினைப்பாய். 5வது என்னது? பெற்றோரை கணம்படும். அது எங்க வந்துருது? இந்த கடைசியில வந்துருது இல்ல. சரிங்களா? அப்ப முதல் 4 இருக்குது. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, முதல் 4 நம்ம பாக்குறோம்ல, முதல் 4 வந்து புதிய ஏற்பாட்டுல இருக்குதா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல் 4 கற்பனை புதிய ஏற்பாட்டுல ஏசப்பா மரிச்ச பிறகு இருக்குதா இல்லையா? இல்ல ஆண்டவர் அதை அன்புன்னு வச்சுட்டாரு, அதனால நம்ம வந்து விக்கிரகத்தை வணங்கலாம், அதனால நம்ம சொர்பத்தை வணங்கலாம், நம்மளால ஆணுடைய நாமத்தை வீணிலே வணங்கலாம், ஓய்வு நாள் கிடையாது அப்படின்னா? சரிங்களா? பார்க்கலாமா? சரி, பார்க்கலாமா? வெளிப்படுத்தல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம். முதல் கற்பனை எங்க இருக்கு? வெளிப்படுத்தல். அதாவது இது இயேசு கிறிஸ்துவே மரித்து மரணத்துக்கு அப்புறம் வருது. சரிங்களா? இயேசுவே மரணத்துக்கு அப்புறம் முதல் கற்பனை என்னது? என்னேண்டி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதானே? வெளிப்படுத்தல் 14:7 பாருங்க. யார்தான் தொழுது கொள்ளணும்னு சொல்றாரு? வெளிப்படுத்தல் 14:7 மிகுந்த சத்தம் விட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை நீருற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். வந்துருச்சா? முதல் கற்பனை வந்துருச்சா? அப்ப அவரை மாத்திரம் நீங்க என்ன செய்யுங்க? தொழுது கொள்ளுங்கள். அந்த வார்த்தை வந்துருச்சா? சரி, எந்த ஒரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாருல. அது எங்க இருக்கு? 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. 1 யோவான் 5:21. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. இருக்குங்களாமா? இருக்கா? 1 யோவான் 5:21 ஐடல் இல்லச்சா? நீங்கள் விக்கிரகங்களுக்கு, பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை நீங்க என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரா? சரி, 3வது கற்பனை என்னது? தேவனுடைய நாமத்தை வீணில என்ன செய்யக்கூடாது? வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரா? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்களேன். ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 7 பாருங்க. உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். அப்படித்தானே? 3வது கற்பனை என்னது? தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. இந்த வசனம் அதுக்கு எதிராக சொல்லுதா இல்லையா? யாக்கோபு 2:7 உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். அப்ப கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க கூடாது அப்படின்னு சொல்லுதுங்களா? சரிங்களா? இன்னொரு வருஷம் உங்களுக்கு என்ன சொல்றேன். 1 தீமோத்தேயு 6:1 பாருங்க. 1 தீமோத்தேயு சாப்டர் 6 verse 1. இது எத்தனாவது கற்பனை? 3வது கற்பனை. 1 தீமோத்தேயு 6:1. தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்காத படிக்கு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்களேன். தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாத படிக்கு. வந்துருச்சுங்களா? நம்ம தலைப்பு என்ன? மறந்துடக்கூடாது. லா இஸ் ஈக்குவல் டு லவ்.
நியாயப்பிரமாணம் இஸ் ஈக்குவல் டு அன்பு. எந்த வசனம் முதல் பாயிண்ட் படிச்சுட்டு இருக்கிறோம்? முதல் பாயிண்ட் எங்க படிச்சோம்? மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல நியாயசாஸ்திரி ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், நியாயப்பிரமாணத்துல எந்த பிரமாணம் பிரதானமானது? அப்ப இயேசு என்ன சொல்றாங்க? உன் தேவனாகிய கர்த்தர் இடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு ஏசப்பா அங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அடுத்தது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெருநிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இப்ப ஏசப்பா அந்த 10 கற்பனை நம்ம படிக்கிறோம் பழைய ஏற்பாட்டுல, அதை என்ன செஞ்சுட்டாங்க? சுருக்கி அன்புன்னு கொண்டு வந்துட்டாரு. அதனால இப்ப அந்த 10 தேவை கிடையாது. அப்படின்னா நம்ம ஓய்வு நாள் கற்பனை எல்லாம் தேவையில்லை, நம்ம விக்கிரகத்தெல்லாம் வணங்கிக்கலாம், சரிங்களா, அன்பு மற்றும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த 10 அது அது கொடுக்கப்பட்டுச்சுல யாத்ராம் 20ஆம் அதிகாரத்துல 1-21, அது தேவையில்லை. இயேசுவானவர் மரணத்துக்கு அப்புறம் அது தேவையில்லை. அவர் அன்பு அந்த வார்த்தையில எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். அதனால அதெல்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஏசப்பா ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு பார்த்தோம். மத்தேயுல நம்ம என்ன படிக்கிறோங்க? ஏசப்பா என்ன சொன்னார் அதுல? இந்த உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெண்ணிடத்தில் அன்பு கூறுவாயாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு முழு இதயத்தோடு அன்பு கூறுவாய் என்பது இதுதான் நியாய பிரமாணத்தை முழுமை அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப அந்த 10 கற்பனை தான் அன்பின் அன்பின் ஒரு முழுமையாக காணப்படுது என்பதான் ஏசப்பா சொன்னாங்களே தவிர, அந்த 10 நான் என்ன செஞ்சுட்டேன், ஒன்னா சுருக்கி அன்பா மாத்திட்டேன்ப்பா அப்படி ஆண்டவர் சொன்னார். அதுக்குதான் இப்ப உதாரணம் பார்த்துட்டு இருக்கிறோம். இயேசுவானவர் மரிச்ச பிறகும் கூட அந்த 10 கற்பனை இருக்குதா இல்லையா? அதான் பார்த்தோம். ரோமர் 13ஆம் அதிகாரத்துல எத்தனாவது வசனம் படிச்சோம்? 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நம்ம படிச்சோம். அங்க பவுல் என்ன செய்யறாரு? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெண்ணிடத்தில் அன்பு கூறுவாயாக என்னன்னு சொல்றாரு? கொலை செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, இசிய கூடாதுன்னு சொல்றாரு. எபேசியர்ல பவுல் என்ன சொல்றாரு? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க. இதைதான் பவுல் என்ன சொல்றாரு? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெண்ணிடத்தில் அன்பு கூறுவாயாக. தேவனிடத்தில் அன்பு கூறுவதுனா என்ன? இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல இயேசுவானவர் மரிச்ச பின்பு இருக்குதா இல்லையா? பிரமாணம் என்ன செஞ்சு? வெளிப்படுத்தல் 14ல 6வது வசனம் படிச்சோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின வரையும் நீங்க என்ன செய்யுங்க? தொழுகை செய்யுங்க. அது முதல் பிரமாணம். வெளிப்படுத்தல் 14:6ல படிச்சோம். அடுத்து என்ன படிச்சோம்? விக்கிரகத்தை வணங்கக்கூடாது. அது எந்த வசனம் படிச்சோம்? 1 யோவான் 5:21ல நம்ம படிச்சோம். சரிங்களா? 3வது, தேவனுடைய நாமத்தை விண்ணிலே வணங்கக்கூடாது. அது எங்க படிச்சோம்? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம படிச்சோம். தேவனுடைய நாமத்தை வீட்டில் என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது அப்படின்னு அங்க படிச்சோம். அப்புறம் இன்னொரு வசனம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். சரிங்களா? இப்ப 4வது பிரமாணம். 4வது பிரமாணம் என்னது? ஓய்வு நாள். இது இயேசுவானவர் மரிச்ச பிறகும் அது இருந்துச்சா இல்லையா? இயேசுவானவர் மரிச்ச பிறகு ஓய்வு நாள் பிரமாணம் இருந்துச்சா இல்லையா? மரிச்ச உடனே வசனம் வந்துச்சு. அப்படிதானே? எந்த வசனம் படிச்சோம்? ஞாபகம் இருக்கா? லூக்கா, அது மறந்துடவே கூடாது. மரிச்ச பிறகு உடனே கற்பனையின்படியே லூக்கா 23ஆம் அதிகாரம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 46, இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகாசத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அப்ப ஏசப்பா மரிச்சிட்டாங்க. ஏசப்பா மரிச்ச பிறகு அந்த நாள் என்ன நாள்னு சொல்லுது? 53ல படிங்க. அதை இறக்கி மெல்லிய துப்பட்டிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டதுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அப்ப ஏசப்பா மரிச்சு கல்லறையில வச்சுட்டாங்க. வச்ச அந்த நாள் எந்த நாளா? 54 வசனம், 54 வசனம் என்ன சொல்லுது? அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது. அப்ப ஏசப்பா மரிச்சு அவரை கல்லறையில அடக்கம் பண்ண நாள். அதான் நம்ம இன்னைக்கு என்ன நாள்னு சொல்றோம்? உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க குட் ஃப்ரைடே. அந்த நாள் தான் பைபிள் என்ன சொல்லுது? அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது. இப்ப பாருங்க அப்படியே கீழே, அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. அப்படின்னா எந்த நாள் ஓய்வு நாள்? ஏசப்பா மரிச்ச பிறகு அதுக்கு அடுத்த நாள் என்ன நாள் பைபிள் சொல்லுது? அதுதான் ஓய்வு நாள். அப்ப ஏசப்பா என்னைக்கு மரிச்சாங்க? வெள்ளிக்கிழமை மரிச்சாங்க. அப்ப அதுக்கு அடுத்த நாள் என்ன நாள்? சனிக்கிழமை. சனிக்கிழமை தான் என்னது? ஓய்வு நாள்னு சொல்லி இந்த வசனம் சொல்லு. அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிட்டு. சனிக்கிழமை தான் ஓய்வு நாள்னு எப்ப இந்த வசனம் சொல்லுது? இயேசுவானவர் மரிச்ச பிறகும் சொல்லுது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இயேசுவானவர் மரிச்ச பிறகும் எந்த நாள் ஓய்வு நாள்னு சொல்லுது? சனிக்கிழமை தான் ஓய்வு நாள்னு இந்த வசனம்.
அது மாத்திரம் இல்ல, அப்படியே பாருங்க 56 பாருங்க. திரும்பி போய் கந்தவர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். கிடைச்சிச்சுங்களா? அப்ப இயேசுவானவர் மரிச்ச பிறகு, மரிச்ச நாள் எந்த நாள்? ஆயத்த நாள், அது வெள்ளிக்கிழமை. வசனம் என்ன சொல்லுது? ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. கற்பனையின்படியே என்ன செஞ்சாங்க? ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். கிடைச்சிச்சுங்களா? அப்ப எந்த நாள் ஓய்வு நாள்? சனிக்கிழமை. அதனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க? வசனம் சொல்லுது, கற்பனையின்படி அவங்க போய் ஓய்ந்திருந்தாங்க. அப்ப ஓய்வு நாள் கற்பனை ஒளிஞ்சு போச்சா? இல்ல. அப்ப ஏசானவர் மரிச்சு போற ஓய்வு நாள் கற்பனை இருக்குதா இல்லையா? இருக்குது. உங்களுக்கு கிடைச்சிச்சா? இப்ப பாருங்க, அடுத்த நாள் ஒண்ணு வருது பாருங்க. அடுத்த நாள் லூக்கா 24 முதலாம் வசனம். லூக்கா 24 ஒண்ணு வருது பாருங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே. இப்ப இன்னொரு நாள் வருது. அது என்ன நாள்? வாரத்தின் முதலாவது நாள். அது என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு என்ன வருது? தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கல்லறையத்திற்கு வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு. சரிங்களா? அப்ப இது எந்த நாள்? உயிர் தெழுந்த நாள். இந்த உயிர் தெழுந்த நாளுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்துச்சு. அந்த நாள் பேர் என்னது? ஓய்வு நாள். ஓய்வு நாள் வேற, உயிர் தெழுந்த நாள் வேற. சரிங்களா? பிறந்த நாள் வேற, கல்யாண நாள் வேற, சுதந்திர நாள் வேற, குடியரசு தின நாள் வேற. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப ஓய்வு நாள் என்பது இருந்துச்சா இல்லையா? அதாவது ஏசுன மரிச்ச பிறகு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. எல்லாரும் என்ன சொல்றாங்க? அவர் அன்பு அப்படின்னு வார்த்தையில முடிச்சுட்டாரு. ஓய்வு நாள் என்னதுதான்? அன்பின் பிரமாணம் தான். சரிங்களா? ஏன்னா ஓய்வு நாள் எதற்கு அடையாளம்? சிருஷ்டிப்புக்கு அடையாளம். எதுக்கு ஆண்டவர் 7வது நாள் ஓய்வு நாள், சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், 7ஆம் நாள் ஓய்வு நாள்னு சொல்லி ஏன் வைத்தாங்க? 6 நாளும் ஆண்டவர் சிருஷ்டித்ததுனால 7வது நாள் ஓய்வு நாள். எதுக்கு ஆண்டவர் சிருஷ்டித்தாரு? எதுக்கு ஆண்டவர் இந்த உலகம் சிருஷ்டித்தாரு? மேல இருக்கிற அன்பினாலதான். சரிங்களா? எதுக்கு மரம் செடி கொடி இல்ல? யாருக்காக? நமக்காக. அப்ப அன்பின் அடையாளமாக தான் இந்த உலகத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? சிருஷ்டித்தாங்க. ஓய்வு நாளின் அடையாளம் என்னது? சிருஷ்டிப்பு. சிருஷ்டிப்பு என்பது அன்பு. ஓய்வு நாளின் உண்மையான அடையாளம் என்னது? அன்பு. அன்பின் அடையாளம். சரி. அப்ப அப்ப இந்த 10 கற்பனையும் இப்பெல்லாம் வசந்தபடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் நான். இந்த 10 கற்பனையும் யாத்திரம் 20ஆம் அதிகாரம் 1லிருந்து 21ஆம் வசனம் படிச்ச அந்த 10 கற்பனையும் இயேசுவானவர் மரிச்ச பிறகும் இருக்குதா இல்லையா? வேதாந்தத்துல இருக்கு. அப்ப இந்த 10 கற்பனை ஒளிஞ்சிச்சா? இது என்ன செய்யல? ஒளியல. அதனாலதான் இயேசப்பா என்ன சொன்னார்? போங்க அப்படியே மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு போங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 17வது வசனத்துக்கு போங்க. 17ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 17வது வசனம் போங்க. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். ஏசப்பாவே சொல்றாரு, எப்பா நான் நியாய பிரமாணத்தை அழிக்க வந்தேன் நீ சொல்லாதுங்க. அழிக்கிறதுக்கல்ல, நான் எதுக்கு வந்தேன்? நிறைவேற்றவே வந்தேன். 18ஆம் வசனம் பாருங்க. எப்ப அது எப்பதான் எது ஒளிஞ்சு போனாலும் ஒளிந்து போகும்னு சொல்றாரு பாருங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்ன சொல்றாரு? வானமும் பூமியும் ஒளிஞ்சா கூட நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பு ஆகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சரிங்களா? அப்ப ஏசப்பா என்ன சொல்றாங்க? எப்பா நியாய பிரமாணத்தை நான் ஒழிக்க வந்தேன் நீங்க நினைக்காதுங்க. நான் ஒழிக்கிறதுக்கல்ல, நான் எதுக்கு வந்தேன்? அழிக்க வந்தேன் நினைக்காதுங்க. நான் எதுக்கு வந்தேன்? நிறைவேற்றவே வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எப்பா ஏசப்பாவே நியாய பிரமாணத்தை நிறைவேற்றிட்டார், அப்ப நான் எதுக்கு நிறைவேற்றணும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? அவர் தான் நிறைவேற்றிட்டார்ல, அப்புறம் எதுக்கு நான் நிறைவேற்றணும்? அடுத்த வசனம் பாருங்களேன். யாராவது கேட்டாங்கன்னா அடுத்த வசனம் பாருங்க. 19ஆம் வசனம். 19ஆம் வசனம் பைபிள் ஏசப்பா அழகா சொல்றாரு பாருங்க. எல்லாரும் பைபிள் எடுத்துக்காங்க, ஒரு சில வசனத்தை வாசிக்க போறோம். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான தொன்றையாகிலும் மீறி அவிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகத்திலே எல்லாத்திலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோகத்தில் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். சொல்லுங்க. இப்ப அப்ப மீறலாமா?
சொல்றாரு. சிறிதானது ஒன்றதாக மீறக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப ஏசப்பா நிறைவேற்றிட்டாரு. அதனால நான் வந்து கற்பனையை நான் என்ன செய்யலாம், மீறலாம் அப்படின்னா ஏசப்பா லைசன்ஸ் கொடுத்தாரு. அடுத்த வசனமே சொல்லிட்டாரு, இந்த கற்பனையில சிறிதானது ஒன்றதாக மீறிட்டா அவன் பரலோக ராஜ்யத்துல என்ன செய்ய முடியாது, அவன் சிறியவன் என்னப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டார். பாருங்களேன், தொடர்ந்து யாராவது அப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு நீங்க அங்க இருந்தே சொல்லுங்க. பாருங்களேன், 20ஆம் வசனம் பாருங்க, 21 பாருங்க. சரி, இப்ப இது எந்த பிரமாணத்தை குறித்து பேசுறாரு? ஏசப்பா சொல்றாரு, நான் அழிக்கிறதுக்கல்லப்பா நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்றாருல, அது எந்த பிரமாணம்? எந்த பிரமாணத்தை அழிக்கவே இல்லைன்னு சொல்றாரு தெரியுமா? 21ஆம் வசனம் பாருங்க, அங்கேயே ஆன்சர் இருக்கு. verse 21, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்போம் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவா இருப்பான். அப்ப எந்த பிரமாணத்தை குறித்து பேசுறாரு? கொலை செய்யாதிருப்பாயாக. இப்ப சொல்லுங்க, அப்ப எந்த பிரமாணத்தை நான் அழிக்க வரலன்னு சொல்றாரு? இந்த கொலை செய்யாதிருப்பாய் கற்பனை எங்க இருக்குமா இருக்கு? இப்பதானே படிச்சோம், 10 பிரமாணத்துல இருக்குது. அப்ப ஏசப்பாவே சொல்றாரு, நான் 10 பிரமாணத்தை அழிக்கிறதற்கு நான் வரல. பாருங்க, இன்னும் ஒரு க்ளூ இருக்கு, கீழே அப்படியே போங்க. 27ஆவது வசனம், ஏசப்பா எந்த பிரமாணத்தை குறித்து பேசுறாரு அப்படின்னு. 27ஆவது வசனம், விபச்சாரம் செய்யாதிருப்பா என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இது எந்த பிரமாணம்? 10 பிரமாணம். உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதுங்களா? 10 பிரமாணம். 33ஆவது வசனம், 33ஆம், அன்றியும் பொய்யானை இடாமல். எந்த எந்த பிரமாணம்? பொய்யானை விடக்கூடாது. எந்த பிரமாணம்? 10 பிரமாணம். சரிங்களா? சரி, அப்ப அப்ப எந்த பிரமாணத்தை அழிக்க வரலன்னு சொல்றாரு ஏசப்பா? இந்த 10 பிரமாணத்தை நான் அழிக்கிறதற்கு நான் வரலப்பா அப்படின்னு ஏசப்பா சொல்ற. கான்டெக்ஸ்டுவலா புரிஞ்சிச்சா? கான்டெக்ஸ்டுவலா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதா? சரிங்களா? அப்ப ஏன்னா இதெல்லாம் நீங்க சரியா நீங்க என்ன செய்யணும், நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, அப்ப ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அதையும் ஏசப்பா சொல்ற. என்ன புரிஞ்சுக்கணும்? அதான் அங்க நியாயசாஸ்திரி கேட்கும் போது ஏசப்பா என்ன சொல்றாரு? ஏசப்பாங்க, எப்பா இந்த 10 அந்த வசனத்தை அப்படியே எடுத்துருங்க. அந்த 2 வசனம் திருப்பி நம்ம படிக்கணும். மத்தேயு புஸ்தகம் போங்க. மத்தேயு புஸ்தகத்துல 22 போங்க. ரோமர் 13. அந்த அந்த வார்த்தையை நீங்க பிடிச்சிடணும், அதை நீங்க விட்டுறக்கூடாது. அங்க ரோமர் மத்தேயு 22 போங்க. முதலாவது மத்தேயு 22ல 40ஆவது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும். எந்த இரண்டு கற்பனையும்? உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதையும், உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பெண்ணிடத்தில் அன்பு கூறுவாயாக. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணத்தினுடைய முழுமை காணப்படுது. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அந்த வார்த்தையை பிடிச்சிடணும். அப்ப தேவ நீ வந்து என்னேண்டி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், விக்கிரகத்தை வணங்காத, தேவனுடைய நாமத்தை தூசிக்காத, 7ஆம் நாள உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். இந்த 4 கற்பனையினுடைய முழுமை என்ன? என்ன சொல்ல முழுமை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு. இதுதான் அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? உன் பெற்றோரை கனம் பண்ணு, கொலை செய்யாத, பொய் சொல்லாத, களவு செய்யாத, விபச்சாரம் செய்யாத, இச்சையாதிருப்பாயாக. இதனுடைய முழுமை என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பெருநிடத்திலும் அன்பு கூறாயாக. இதுதான் அங்க முழுமை. என்னவாயிருது அப்படின்னு, என்ன பிரச்சனை ஆயிருது அப்படின்னா, அன்பு அப்படின்னு ஒரு லைனுக்குள்ள கொண்டு வந்துட்டு ஏசப்பா அன்புன்னு சொல்லிட்டாரு. சிலுவை ஏசப்பா மரிச்சு அன்புன்னு சொல்லிட்டாரு. அதனால அங்க 7ஆம் நாளாகிய ஓய்வு நாள் பிரமாணம் அவசியம் இல்லை அப்படின்னு கொண்டு போயிருவாங்க. நம்ம என்ன படிக்கிறாங்க? ஏசப்பா மரிச்ச பிறகு ஆயத்த நாள், அதுக்கப்புறம் ஓய்வு நாள் என்ன செய்றாங்க? ஆசரிக்கிறாங்க. ஏன்னா ஓய்வு நாள் பிரமாணமும் அன்பின் அடையாளம். அன்பின் அடையாளம். அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. சரிங்களா? இதை நீங்க மறந்து. அப்ப பாயிண்ட் நம்பர் 1, ஏசப்பாவே பிரமாணத்தை குறித்து என்ன சொல்றாங்க? ஏசப்பாவே பிரமாணத்தை குறித்து என்ன சொல்றாங்க? நியாயப்பிரமாணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தேவனாய கர்த்தரை அன்பு கூறுவதும், உன்னுடைய சகோதரனை நேசிப்பதும். சரிங்களா?
இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கணும். இந்த பாயிண்ட் நம்பர் 1 உங்களுக்கு நல்லா புரிஞ்சுச்சா? ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்ப யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க, ஒருவேளை சத்தியத்தை புரியாதவங்க, புதிய ஏற்பாட்டுல ஏசப்பா மரிச்ச பிறகு 10 கற்பனை எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்டா உங்களால இப்ப எடுத்து சொல்ல முடியுமா? வசனம் கிடைச்சிச்சா? அந்த யாத்திரம் 20ஆம் அதிகாரத்துல சொன்ன ஏசப்பா சொன்னாங்கல்ல, அந்த 10 கற்பனை ஏசப்பா மரிச்ச பிறகு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்ல முடியுமா? சரிங்களா? அப்படியே காமிச்சிடும். சரிங்களா? சரி. அப்புறம் ஏசப்பா எந்த பிரமாணத்தை ஒழிக்க வரலன்னு படிச்சோம்? இந்த 10 பிரமாணத்தை ஏசப்பா என்ன செய்யல, ஒழிக்க வரல. கான்டெக்ஸ்டுவலா என்னைக்குமே அந்த பிரமாணம் எந்த பிரமாணம் சொல்லிட்டு இந்த வசனம் என்ன சொல்லுது, அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கான்டெக்ஸ்டுவலா அந்த பின்னணியை வச்சு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்யாம பழகணும். சரிங்களாமா? இல்லாட்டா நமக்கு என்ன செய்யாதுங்க, நமக்கு புரியாது. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 2, பவுல் இதை குறித்து என்ன சொல்றாரு? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லா இஸ் ஈக்குவல் டு லவ். அப்படித்தானே படிச்சுட்டு இருக்கிறோம். சரிங்களா? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1:1-5 படிக்கலாமா? கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. கிடைச்சிச்சுங்களா? பவுல் பாருங்க எவ்வளவு அழகா தெளிவா சொல்லிட்டாரு பாருங்க. என்ன சொல்றாரு பவுல்? கற்பனையின் பொருள் என்னது? சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. சரிங்களா? ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. அப்ப இதை நம்ம மறந்துடக்கூடாது. இது ஏன் நான் இதை சொல்றேன்னா ஒரு முக்கியமான காரணம் இருக்கு, நான் கடைசியில உங்களுக்கு சொல்றேன். அப்ப கற்பனையின் பொருள் என்னது? அன்பு என்பதை கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ளணும். சரி, இப்ப பிரமாணம் ஒழிஞ்சு போச்சு அப்படின்னா பிரமாணம்னா என்னன்னு படிச்சுட்டோம் நம்ம. டெபினிஷன் என்ன? பிரமாணம்னா என்னது? அன்பு. அப்படித்தானே? இப்ப பிரமாணம் ஒழிஞ்சு போச்சு அப்படின்னா அப்ப அன்பு ஒழிஞ்சு போச்சா? யாரு இன்னைக்கு இப்ப நியாய பிரமாணம் ஒழிஞ்சு போச்சு ஒழிஞ்சு போச்சுன்னு யாரு சொல்லுவாங்க தெரியுமா? யாரு பிரமாணத்தை சரியாய் புரிஞ்சுக்கலையோ அவங்க தான் சொல்லுவாங்க. யாரு நியாயப்பிரமாணம் அன்புன்னு சொல்றாங்களோ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. எப்படி? பவுல் சொல்றாரு நியாயப்பிரமாணம்னா அன்பு. அன்பு ஒழிஞ்சு போச்சா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் பாருங்க. 8வது வசனத்துல பவுல் அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அப்ப பிரமாணம் ஒழிஞ்சிருச்சா? அந்த 10 பிரமாணம் ஒழிஞ்சிச்சா? ஒழியல. அன்பு ஒரு காலம் ஒழியாது. சரிங்களா? இன்னொரு வசனம் பாருங்களேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. என்ன சொல்றாரு பவுல் அங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே இருக்குங்களா? அழியாத அன்புடனே அப்படின்னு சொல்றாரு. சரிங்களாமா? இப்ப அன்பு எப்படிப்பட்டதான்? அழியாது. இப்ப நியாயப்பிரமாணம்னா என்னது? தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் எப்படி? அவரை முதலாவது வைக்கிறதுனால, எந்த விக்கிரகத்தையும் வணங்காததுனால, அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதனால, ஓய்வு நாளை சரியாக 7வது நாளாகிய ஓய்வு நாளிலே ஓய்வு நாளை ஆசரிப்பது மூலமாக அவரை அன்பு கூறுறோம். பெற்றோரை கனம் பண்றது மூலமாக, கொலை செய்யாமல் இருப்பது மூலமாக. சரிங்களா? நம்ம என்ன செய்யறோம்? அவங்களை நம்ம என்ன செய்யறோம்? சகோதர சகோதரிகளை களவு செய்யாம இருக்கிறதுனால, பொய் சாட்சி சொல்லாம இருக்கனால நம்ம என்ன செய்யறோம்? அன்பு கூறுகிறோம். அப்ப இந்த அன்பு என்ன சொல்றாரு? அழியாத அன்பு. சரிங்களா? அப்ப நியாயப்பிரமாணம் என்பது அன்பு. அன்பு ஒழியாது. அப்ப நியாயப்பிரமாணம் ஒழியாது. புரிஞ்சு முடியுதுங்களா? அப்ப யாராவது நியாயப்பிரமாணம் ஒழிஞ்சு போச்சு 10 கற்பனை ஆண்டவர் ஒழிச்சிட்டாரு அப்படின்னா முதலாவது அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்? நியாயப்பிரமாணம்னா என்ன? அது அன்பு. அன்பு ஒரு காலம் என்ன செய்யாது? ஒழியாது. அது தேவனுடைய குணம். சரிங்களா?
இப்ப பாயிண்ட் நம்பர் த்ரீ பாயிண்ட் நம்பர் த்ரீ பாயிண்ட் நம்பர் ஒன்னுல என்ன படிச்சோம்? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை குறித்து என்ன சொல்றார்? அதான் பாயிண்ட் நம்பர் ஒன். வாட் ஜீசஸ் டாக்ட் அபவுட் லவ் லா. சரிங்களா? அதான் பாயிண்ட் நம்பர் ஒன்னு படிச்சோம். ரெண்டாவது என்ன படிச்சோம்? வாட் பால் டாக்ஸ் அபவுட் லா. பவுல் நியாயப்பிரமாணத்தை குறித்து என்ன சொல்றார் அப்படின்னு படிச்சோம். அப்படிதானமா? மூணாவது பாயிண்ட் நம்பர் த்ரீ நம்ம படிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? காட்ஸ், நீங்க ஒரு பக்கம் தேவனுடைய குணத்தை எழுதுங்க. காட்ஸ் கேரக்டர் அண்ட் லா. நீங்க என்ன செய்யுங்க, ஒரு பக்கம் காட் தேவனுடைய குணம்னு போடுங்க, இன்னொரு பக்கம் லான்னு போடுங்க. லா பிரமாணம், பிரமாணம் தேவனுடைய பிரமாணம். தேவனுடைய குணம் சொல்லி ஒரு பக்கம் போடுங்க, இன்னொரு பக்கம் தேவனுடைய பிரமாணம். சரிங்களா? நடுசுல ஒரு லைன் போட்டுக்கங்க. சரிங்களா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ரெண்டையும் கொஞ்சம் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஒப்பிட்டு நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு 5 பாயிண்ட் மட்டும் நம்ம ஒப்பிட்டு நம்ம பார்க்கணும். தேவன் எப்படிப்பட்டவர்? லூக்கா 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் போகலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல தேவன் எப்படிப்பட்டவர்? ஏசப்பா என்ன சொல்றாங்க பாருங்க. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இருக்குதுங்களா? லூக்கா 18:19 வசனம். தேவன் எப்படிப்பட்டவர்? நல்லவர். காட் இஸ் குட். ஒரு பக்கம் குட்னு போடுங்க. காட் இஸ் குட். அப்படித்தானே? நானே நல்ல மெய்ப்பன். தேவன் நல்லவரா இல்லையா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு இருக்குதா இல்லையா? அவர் நல்லவர் அப்படின்னு. சரி, நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டது? அப்ப நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டது கொஞ்சம் நம்ம பார்த்துடலாமா? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 1:8. ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். இருக்குங்களா? ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். இருக்குதுங்களா? அப்ப நியாயப்பிரமாணம் நல்லதா கெட்டதா? God is good, law is also good. இருக்குங்களா? சரி, அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2. ஏசாயா 5ஆம் அதிகாரம். சரி, 1 பேதுரு போகிறீங்களா? 1 பேதுருல இருக்கு. புதிய ஏற்பாட்டிலே பார்த்துடலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் போகும். தேவன் எப்படிப்பட்டவர்? செகண்ட் பாயிண்ட். 1 பேதுரு 1:16. First Peter chapter 1 verse 16. First Peter chapter 1 verse 16 பாருங்க. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். God is holy. என்னமா? தேவன் எப்படிப்பட்டவர்? 1 பேதுரு 1:16. God, நான் பரிசுத்தர். தேவன் எப்படிப்பட்டவர்? God is holy. இப்ப பிரமாணம் எப்படிப்பட்டது? நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டது? ரோமர் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். கிடைச்சிச்சுங்களா? இப்ப நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளது. சரிங்களா? ரோமர் 7:12. ரோமர் 12:7. சரிங்களா? மூணாவது 1 யோவான் 4:8. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 4:8 பாருங்க. தேவன் எப்படிப்பட்டவர்? அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. அப்படிதானமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்ப நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டதுன்னு படிச்சோம். இப்ப 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதை எழுதிக்கங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது என்ன படிச்சோம்? Thy law is love. இருக்குங்களாமா? Thy law is love.
கற்பனையின் பொருள் என்னவெனில் என்ன படிச்சோம்? அன்பே. படிச்சோமா இல்லையா? அப்ப அங்க கற்பனை என்னது? அன்பு. சரி, நாலாவது பாயிண்ட் ஆதியாகமம் 21:33 வசனம். ஆதியாகமம் 21:33 வசனம். ஆபிரகாம், ஆதியாகமம் 21:33, சரிங்களா? 33. ஆபிரகாம் பெயர் சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். எப்படிப்பட்ட நாமமா அது? சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமம் இருக்குதுங்களா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு தேவன் சதா காலமும் உள்ளவர், எவர்லாஸ்டிங். அப்படிதானமா? காட் வந்து எவர்லாஸ்டிங், சதா காலமும் உள்ளவர் இருக்குதுங்களா? இது எந்த வசனம் சொன்னேன்? ஆதியாகமம் 21:33, சரிங்களா? சங்கீதம் போங்க. இப்ப நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டது? சங்கீதம் 111 7வது வசனம் 8வது வசனம். சங்கீதம் 111 7வது வசனம் 8வது வசனம் போங்க. அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள், அவருடைய கட்டளைகளை எல்லாம் உண்மையானவைகள், அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள் இருக்குங்களாமா? எவ்வளவு அழகா சொல்லி வச்சு பாருங்க. சங்கீதம் 111 7வது வசனம் 8வது வசனம். 111 111 111 7 8. அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நீதிமானவைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள், அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள் இருக்குதுங்களா? அப்ப தேவன் எப்படிப்பட்டவரா? நித்தியமானவர், சதா காலமும் உள்ளவர். அப்ப அவருடைய கட்டளை எப்படிப்பட்டது? சதா காலம் உள்ளது இருக்குங்களா? பாயிண்ட் நம்பர் 5. யோவான் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோவான் 3:33. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவன் எப்படிப்பட்டவரா? சத்தியம் உள்ளவர். காட் இஸ் ட்ரூத் இருக்குங்களா? தேவன் எப்படிப்பட்டவர்? சத்தியம் உள்ளவர், சரிங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு வசனம் இருக்கு, தை லா இஸ் ட்ரூத் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. எங்க இருக்கு? தை லா இஸ் ட்ரூத் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. எங்க இருக்கு? சங்கீதம் 119 142வது வசனம். சங்கீதம் 119 142வது வசனம், சரிங்களா? என்ன சொல்லுது? உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். இந்த வேதம் இருக்குல்லாமா, நீங்க ஆங்கில வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா லான் இருக்கும். தை லா இஸ் ட்ரூத், சரிங்களா? தை லா இஸ் ட்ரூத். வேதத்துக்கு இன்னொரு பேர் வேதாகமத்துல லா, சரிங்களா? தை லா இஸ் ட்ரூத், சரிங்களா? கிடைச்சிச்சா? 5 பாயிண்ட் கிடைச்சிச்சா? இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன பாயிண்ட் நம்ம இங்க கொண்டு வர? இன்னும் கொஞ்சமா இதுல 10 பாயிண்ட் இருக்குது, நான் குரூப்ல ஷேர் பண்றேன். இதுல 10 பாயிண்ட் இருக்கு. இந்த 5 பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. அதாவது நீங்க 10 பாயிண்ட்க்கு மேலே எடுக்கலாம். தேவனுக்கும் பிரமாணத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எவ்வளவோ பாயிண்ட் இருக்குது. ஒருத்தர் வந்து 38 பாயிண்ட் போட்டிருக்கிறார், சரிங்களா? நான் அனுப்பி வைக்கிறேன், குரூப்ல அனுப்பி வைக்கிறேன். 38 பாயிண்ட்ஸ் இருக்கு. சரி, அப்ப அப்ப என்ன நம்ம படிக்கிறோம்? 5 பாயிண்ட்ல என்ன நம்ம படிக்கிறோம்? தேவனுடைய குணமோ நியாய பிரமாணமோ ஒண்ணுதான், சரிங்களா? God is love, thy law is love. உதாரணத்துக்கு சொல்றேன், தேவன் அன்புள்ளவர், அவருடைய பிரமாணமும் அன்பு. அப்ப இப்ப நீங்க சொல்லுங்க, அப்ப தேவனுடைய குணமும் நியாயப்பிரமாணத்தை சொல்லப்படுற குணமும் ரெண்டுமே என்னது? ஒண்ணுதான். அப்ப நியாயப்பிரமாணம் ஒழிஞ்சு போச்சா? வாய்ப்பே இல்லை, சரிங்களா? ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எது ஒழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்? தேவனுடைய குணம் ஒழிஞ்சு போச்சுன்னு. தேவனையும் அவருடைய குணத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது. அப்ப அவருடைய குணம் ஒழிஞ்சு போச்சு அப்படின்னா அவரே இல்லைன்னு அர்த்தம். அப்ப நம்ம காடு தேவன் ஒருத்தர்
இல்லைன்னு நம்புறோம். அப்ப நம்ம யாரு? நாஸ்திகர்கள், நாத்திகர்கள். புரிஞ்சுங்களா? நாத்திகர்லாம் யாரு? ஏத்திஸ்ட். அவங்கள காட் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்ப தேவனையும் நியாயப்பிரமாணத்தை நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, பிரிக்கவே முடியாது. தேவன் அன்புள்ளவர், அதே போல நியாயப்பிரமாணமும் அன்புள்ளது. சரிங்களா? சரி, அப்ப 3 பாயிண்ட் புரிஞ்சா 4வது பாயிண்ட் ஓடிடலாமா நம்ம கொஞ்சம் வேகமா? அப்ப முதல்ல என்ன படிச்சோம்? இயேசுவானவர் நியாயப்பிரமாணத்தை குறித்து என்ன சொல்றாரு? அன்பு என்று சொல்றாரு. அதற்காக அவர் என்ன சொல்லல, இதையும் புரிஞ்சுக்கணும். அன்பு என்று சொல்றதுனால அந்த 10 ஆண்டு ஒழிச்சிட்டாரு. அந்த 10னுடைய அர்த்தம் தான் அன்பு அப்படின்னு சொல்றாரே தவிர, அன்பின் ஒரு வார்த்தைகளை கொண்டு வந்துட்டு அந்த 10 கிடையாதுப்பா அப்படின்னு ஆண்டவர் அங்க சொல்லலாம். அதோட அர்த்தம் அன்புன்னு காட் சொல்ல வர, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 2 என்ன படிச்சோம்? பவுல் அங்க என்ன சொல்றாரு? கற்பனையின் பொருள் என்னன்னு சொல்றாரு? அன்பு. அந்த அன்பு ஒழிஞ்சு போச்சா? அன்பு ஒரு காலம் ஒழியாது, அழியாத அன்பு அப்படின்னு சொல்றோம். இப்ப கற்பனை ஒழிஞ்சு போச்சுன்னா எது ஒழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்? அன்பு ஒழிஞ்சு போச்சுன்னா. பாயிண்ட் நம்பர் 3, தேவனுடைய குணமும் கற்பனையும் ஒண்ணுதான். சரிங்களா? இன்னைக்கு அநேக பேருக்கு தெரிய மாட்டேது. கற்பனை கேட்டா கொலை செய்யாதல் பாயாக, அது தேவனுடைய குணம். அது டக்குன்னு மைண்ட்ல வரணும். கற்பனை என்னது? அன்பு. அது தேவனுடைய குணம், அது வரணும். இங்க இதான் இப்ப 4வது பாயிண்ட். ஏன் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம் தெரியுமா? லா இஸ் ஈக்குவல் டு லவ் என்பதை ஏன் நம்ம புரிஞ்சுக்கணும், அது ஒளியல என்பதை ஏன் புரிஞ்சுக்கணும்னா, இங்க ஒருத்தர் பாருங்களேன், இவர் என்ன செய்யறாரு பாருங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம், மத்தேயு 19ஆம் அதிகாரம் போங்க, 16வது வசனம் போங்க. மத்தேயு 19:16, 4th பாயிண்ட். மத்தேயு 19:16 போங்க. இங்கேயும் ஆண்டவர் ஒரு காரியத்தை கொண்டு வராரு பாருங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். கேட்கிறார், என்ன கேட்கிறாரு? நல்ல போதகரே அப்படின்னு சொல்றாரு. 17ஆம் வசனம். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இங்க அனைவரும் பேர் கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? தேவன் ஒருவர் தான்ப்பா நல்லது, அதனால யார் நல்லவர் இல்ல? ஏசப்பாவே சொல்றாரு அவர் நல்லவர் இல்ல அப்படின்னு. அவர் சொல்றாரு நான் நல்லவர் இல்லைன்னு சொல்றாரா? சரி, எங்கேயாவது பைபிள்ல ஏசப்பா நான் நல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரா இல்லையா? நான் நல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரு. யோவான் 10ஆம் அதிகாரம். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு பாருங்க, இதெல்லாம் சப்ஜெக்ட்லயே கிடையாது. ஏன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா, அன்னைக்கு பேர் கேட்பாங்க, அப்ப எப்படி பதில் சொல்வீங்க? யோவான் 10வது அதிகாரத்துல எத்தனாவது வசனம்? 11ஆம் வசனம் பாருங்க. 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன் சொல்றாரா? ஐ அம் த குட் ஷெப்பர்ட். இங்கிலீஷ்ல குட் அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஏசப்பா என்ன சொல்றாங்க? நான் நல்ல மேய்ப்பன், நான் குட். சரிங்களா? பாருங்க திருப்பியும் 14வது வசனம் பாருங்க, verse 14ல பாருங்க. திருப்பியும் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். சரிங்களா? நானே நல்ல மேய்ப்பன். அப்ப அப்ப எதுக்கு ஏசப்பா அப்படி சொல்றாரு? ஆனா ஒண்ணு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? நான் நல்லவன் இல்ல என்பதற்காக அந்த வார்த்தையை ஏசப்பா சொல்றாரு. அதை நீங்க முதலாவது புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப எதுக்கு அப்படி கேட்கிறாரு? தேவன் ஒருவர் தான், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் அப்படி சொன்னார்னா, அவர் என்ன சொன்னாரு? அந்த அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு? நல்ல போதகரே அப்படின்னு சொல்றாரா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? தேவன் ஒருவர் தவிர நல்லவர் அப்படின்னா என்ன எதிர்பார்க்கிறாரு ஆண்டவர் அவன்கிட்ட? நான் தேவன்பா அப்படின்னு அவன் வாயில அவன் சொல்லுவானா அப்படின்னு எதிர்பார்க்கிறார் காடங்க. உங்களுக்கு புரியுதா? என்ன சொன்னா? நல்ல போதகரை பேசும்போது சொல்றாரு தேவன் ஒருவர் தவிர வேற யாரும் நல்லவர் கிடையாதுப்பா. அப்ப என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? நீ போதகர்னு அறிக்கையிட்ட, இப்ப என்ன எதிர்பார்க்கிறாரு? தேவன் ஒருவர் தான்ப்பா நல்லவரு, இப்படி நல்லவர்னு சொல்லியிருக்கல, அப்ப நான் யாரு? தேவன் அப்படின்னு காடாங்க. அவன் போதகர்னு சொல்லிட்டானே, நான் ஒரு தேவன், நான் மேசியா அப்படின்னு அவன் அறிக்கை செய்ய அவன் செய்வானா அப்படின்னு சொல்லி அங்க எதிர்பார்க்க. புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா உங்களுக்கு தெரியும், அநேக பேரு அங்க பரிசேயர்கள்லாம் நம்பல, அப்படித்தானே? இயேசுவானவர் தேவன் சொல்லி என்ன செய்யல,
நம்பல. இவன் வாயில நல்ல போதகரேன்னு சொல்றான். தேவன் ஒருவர் தான் நல்லவர். அப்ப அவன் என்ன செய்யணும்? அப்ப ஏசப்பா தேவன் சொல்லி ஒத்துக்கணுமா ஒத்துக்க கூடாதா? அவன் ஒத்துக்கணும். சரிங்களா? அப்ப வாயில சும்மா நல்ல போதகரே. அப்ப ஏசப்பா அவனை புரிய வைக்கிறார். டேய், என்ன நீ நல்ல போதகரேன்னு சொல்ற, என்ன நான் யார் தெரியுமா? தேவன் ஒருவர் தான்ப்பா நல்லவரு. அப்ப நான் யாரு? நான் தான் தேவன் அப்படின்னு சொல்ல வர்றது. சரிங்களா? சரி பாருங்க. இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்க? நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்யணும்? இப்ப ஏசப்பா என்ன சொல்லிட்டாரு? நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கிடைச்சிச்சா? இப்ப சொல்லுங்க, கற்பனை முடிஞ்சு போச்சா? ஏசப்பா ஒழிச்சிட்டாரா? இங்க ஏசப்பா சொல்லிட்டாரு, எப்பா நீ ஜீவனில பிரவேசிக்கணுமா, நீ பரலோகத்துல பிரவேசிக்கணுமா, நீ என்ன செய்யணும்? கற்பனையை கை கொள் அப்படின்னு சொல்றாரா? இப்ப எந்த கற்பனை பாருங்க, எந்த கற்பனைன்னு சொல்றாரு பாருங்க. 18ஆம் வசனம். அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். இவருக்கு தெரியாதா என்ன? எவைகளை என்று கேட்டான். இப்ப ஏசப்பா சொல்ற பாருங்க. ஏசு இப்ப லிஸ்ட் போறாரு பாருங்க. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயும் கணம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அர்த்தம் கிடைச்சிருச்சா? அப்ப உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருநிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொன்னா என்ன அர்த்தம் சொல்லி கிடைச்சிருச்சா? அந்த 10 கற்பனையில் இருக்கக்கூடிய அந்த கற்பனை லிஸ்ட் போறாரா இல்லையா? அப்ப அதெல்லாம் ஒடிஞ்சு போச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு இல்ல, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருநிடத்தில் அன்பு கூறுவாங்க என்னது? இந்த கடைசி 6 கற்பனையுடைய அர்த்தத்தை ஏசப்பாங்க சொல்றாங்க. சரிங்களாமா? அப்ப ஜீவனில நீ பிரவேசிக்கணும், நித்திய ஜீவனை பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த 10 பிரமாணத்தை நீ கடைபிடிக்கணும். இந்த பிரமாணத்தை நீ என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும் அப்படின்னு. இப்ப பாருங்க, இங்க முக்கியமானது நம்ம எதுக்கு இந்த வசனத்துக்கு வந்தோம்னா, இப்ப அவன் என்ன சொல்றான் பாருங்க. 20ஆம் வசனம். அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் என்ன சொல்றாரு? இவைகளெல்லாம் சிறு வயதுல இருந்து நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க நினைக்கிறீங்க கடைபிடிச்சாரா இல்லையா? கடைபிடிச்சாரா இல்லையா? அவரு ஏசப்பா கொலை செய்திருப்பாய, விபச்சாரம் செய்திருப்பாய, களவு செய்திருப்பாய அப்படின்னா நான் கடைபிடிக்க தான் செஞ்சிருக்கிறேன்ப்பா, சின்ன வயசுல இருந்து கடைபிடிக்க தான் செய்யறேன் அப்படித்தானே சொல்லிட்டாரு. கடைபிடிச்சாரா இல்லையா? அப்ப ஆனா அதை சொல்லிட்டு அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறான் பாரு, ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன கேள்வினா, இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? இதை நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசப்பட்ட கேட்கணும். பிரேயர் நம்ம எல்லாருமே ஜெபிக்கணும். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சிச்சு. அடுத்தது ஒண்ணு கேட்டானப்பா. என்ன கேட்டான்? இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கு? நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இதை நம்ம மறக்கவே கூடாது நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே. ஆண்டவரே, என்கிட்ட என்ன குறைவா இருக்கு, ப்ளீஸ் லெட் மீ நோ. யாரெல்லாம் ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கிறாங்களோ அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே என்கிட்ட என்ன குறை இருக்கு? எனக்கு அது குறையா தெரியாது. என் பார்வைக்கான உமக்கு என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு தெரியும். நீங்க தான் டாக்டர், நான் நோயாளி. உமக்கு தான் தெரியும் என்கிட்ட என்ன குறையா இருக்கு. அதனால ரிவீல் மை டிஃபெக்ட்ஸ். என்னுடைய குறைகளை நீங்க என்ன செய்யுங்க? காண்பி. அழகா கேட்டாங்க. சூப்பர். வாட் அ குட் பிரேயர். நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். இப்ப 21 பாருங்க. அதற்கு இயேசு, நீ பூர்ண சர்க்குணராக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானங்களை விற்று தரித்திரத்துக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. இப்ப சொல்லுங்க, என்ன பிரச்சனை அவன்கிட்ட? என்ன பிரச்சனை? பணாச. ஆனா யார்கிட்ட? உனக்கு உண்டானங்களை விட்டு தரித்திரக்கு கொடுன்னு சொல்றாரு. அப்ப என்ன பிரச்சனை அவன்கிட்ட? யார நேசிக்கல? பிறனை நேசிக்கல. பிறன் என்ன செய்யல? நேசிக்கல. அதுதான் ஏசப்பா 19ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதை ஏசப்பாங்க என்ன சொல்லிட்டாரு. ஏசப்பா எதை எம்பசைஸ் பண்றாரு? எப்பா நீ அன்பு கூறணும்பா. அன்பு கூறுறதுனா என்ன அப்படின்னா, ஏதோ நீ கொலை செய்யாம இருக்கிற, ஏதோ களவு செய்யாம இருக்கிற, ஏதோ விபச்சாரம் செய்யாது இருக்க, பொய் சாட்சி சொல்லாது இருக்கிற, அப்படி எழுத்தின் வடிவத்துல நீ கீழ்ப்படுகிறது குறித்து நான் உனக்கு சொல்ல வரல. நான் உண்மையிலே அன்பு கூறுவதுனா என்ன தெரியுமா? தரித்திரருக்கு கொடு என்பதும் அந்த அந்த கற்பனையில என்ன செய்யும்? 10 கற்பனையில அடங்கும். அப்ப அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அன்பு கூறாம கற்பனை கை கொண்டிருக்கிறார். அவரு பார்வையில அதான் கற்பனை கை கொண்டிருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஆனா அது கிடையாது. ஆனா அது கிடையாது. சரிங்களா?
நம்மளும் யாரையும் கொலை செய்ய மாட்டோம். ஆனா என்ன உள்ளத்துல இருக்கும்? பகை இருக்கும், கசப்பு இருக்கும், வைராக்கியம் இருக்கும், கோபம் இருக்கும். அது அன்பு கூறதா? அது அன்பு இல்ல. ஆனா நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நான் கொலை செய்யவே இல்லையே, நான் யாரோட போய் தெருவுல நான் சண்டை போறது இல்லையே. ஆனா அன்பு அங்க இல்ல. அன்பு இருந்தா என்ன செய்யும்? மன்னிக்கும், சமாதானமா இருக்கும், அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யும், பாசமா பேசும், மூஞ்சு அப்படியே கோணிட்டு போகாது. அப்படித்தானே? மூஞ்ச கோணிட்டு போலாமா? பைபிள் அப்படி இருக்கா? பைபிள் அப்படி இருக்கா? எங்கேயாவது முகத்தை கோணாத அப்படின்னு இருக்கா பைபிள்ல? ஆண்டவர் காயின்ட்ட என்ன கேட்டாரு? காயின்ட்ட, உன் முகம் ஏன் வேறுபட்டு இருக்குது? நம்ம அம்மாவோட. அப்ப நம்ம ஒரு ஆளை நேசிக்கும் போது முகத்தெல்லாம் கோண மாட்டோம். அப்ப இததான் அந்த கற்பனையின் அர்த்தத்தை ஆண்டவருக்கு சொல்ல வர்றாரு. ஆனா இவன் நினைச்சுக்கிட்டான், அந்த சின்ன வயசு, அதை பாருங்க எவ்வளவு அழகா, சிறு வயதுல இருந்தே நான் அப்படித்தானே செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனா அவனுக்கு உண்மையிலேயே பிரமாணத்தினுடைய அர்த்தம் அவனுக்கு என்ன செய்யல? தெரியல. தரித்திரருக்கு கொடு என்பதும் அன்பில்ல ஒரு காரியம். இல்லைன்னா அது பேர் என்னது? பொருளாசை. திருடுறேன், அவனுக்குரியவர்கள் நான் என்ன செய்யறேன்? திருடுறேன். நம்மளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும். அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த சென்டென்ஸை. நாம் மற்றவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பதற்காக தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் சொன்னார்ல, ஆபிரகாம் உன் நிமித்தம் என்ன செய்வேன்? உன் சந்ததியும். இல்ல, ஒரு வசனம் ஆதியாகமம் புஸ்தகம், ஒரு வசனத்துல, ஆதியாகமம் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 33 பாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். ஆதியாகமம் 12:3, ஜெனிசிஸ் 12:3. உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பாத்தீங்களா? அப்ப உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இப்ப யார் ஆசீர்வதிக்கப்படுவா? பூமியில் உள்ள வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப எதுக்கு உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்? உன்னை ஆசீர்வதிக்கிறதுனால பூமி ஆசீர்வதிக்கப்படும். அப்ப எதுக்கு நம்மள ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு? நம்ம மூலமா இந்த பூமியில இருக்கிறவங்க ஆசீர்வாதத்தை பெறணும். அதுக்காக தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு தவிர நம்ம மாத்திரம் ஆசீர்வாதமா இருப்பதற்காக தேவன் என்ன செய்யல? ஆசீர்வதிக்கிறார். சரிங்களா? தட்ஸ் பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 4 கிடைச்சிருச்சா? அப்ப என்ன, 4வது பாயிண்ட் நம்ம என்ன படிக்கிறோம்? அன்பு இல்லாம பிரமாணத்தை கடைபிடிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மறந்துடக்கூடாது. ஆனா அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வாரா? ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? அதை ஏற்றுக்கொள்ளவே. அன்பு இல்லாமல் பிரமாணத்தை கடைபிடிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், அன்பு இல்லாமல் ஜெபிப்பதற்கு வாய்ப்பு உண்டு, அன்பு இல்லாம வேதத்தை வாசிப்பதற்கு வாய்ப்பு உண்டு, அன்பு இல்லாம சபைக்கு போவதற்கு வாய்ப்பு உண்டு. தேவன் மேல அன்பே இருக்காது, ஆனா சபைக்கு போவான். தேவன் மேல அன்பே இருக்காது, ஆனா ஊழியம் செய்வாங்க. அன்பு இல்லாம நன்மையான காரியங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? மறந்துடவே விட. வீட்டுல திருடிட்டு போயிருவாங்க, அதனால யாருக்கா உதவி செஞ்சிருவோம், அதனால போய் உதவி செய்வாங்க. சரிங்களா? அன்பு இல்லாமல் நன்மையான காரியங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அதை நம்ம மறந்துடவே. கடைசி பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 5. சரி, நம்ம தலைப்பு என்னது? நியாயப்பிரமாணம் இஸ் ஈக்குவல் டு லவ். சரிங்களா? கடைசி பாயிண்ட், நியாயப்பிரமாணத்துல அன்பு இருக்குதா? நியாயப்பத 10 பிரமாணத்திலே அன்பு என்ற வார்த்தை வருதா? சொல்லி கொடுத்துருக்கிறேன். அப்படிதானே? எங்க இருக்குது? யாத்திராகமம் புஸ்தகத்துல 20வது அதிகாரத்துல 6வது வசனம். மறந்துடவே கூடாது. 6வது வசனம். பிரமாணத்திலே ஒரு பிரமாணம் என்ன தெரியுமா? சரி, யாத்திரம் 20ஆம் அதிகாரம் அந்த வசனம். யாத்திராகமம், சாரி, நான் யாத்திரம் 20ஆம் அதிகாரம் 1லிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் சொன்னேன் பிரமாணம். அப்படித்தானே? அது வரைக்கும் கிடையாது. சரிங்களா? சாரி, 17வது வசனம் வரைக்கும். யாத்திராம் 20ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் தான் 10 பிரமாணம். 1 21 சொன்னேன். சாரி, நீங்க அதை என்ன செய்யுங்க, அதை அடிச்சுட்டு 17 போடு, 17ஆம் வசனம் வரைக்கும். சரி, இப்ப 6வது வசனம் பாருங்க, என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். கற்பனைகளையும் ஒரு கற்பனை, கற்பனைக்குள்ளே ஒரு கற்பனை என்ன இருக்குது? என்னிடத்தில் அன்பு கூறு. இங்கிலீஷ்ல லவ் மீ. என்ன சொல்ற ஆண்டவர்? லவ் மீ, என்ன நேசி அப்படின்னு சொல்றாரு. நம்ம 10 பிரமாணம்னா என்ன?
விக்கிரத்தை வணங்காதுங்க, தேவனுடைய நாமத்தை வணங்காதுங்க, ஓய்வு நாளே ஆசரிங்க, கொலை செய்யாதுங்க. ஆனா யாராவது அத்துப்பிரமாணம் என்னது? அவரை நேசிக்கிறது. அதனே சொல்றாரு ஆண்டவர் 6ஆம் வசனத்துல, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனையை கை கொள்கிறவர்களுக்கோ. அப்படித்தானே? அப்ப பிரமாணம் என்ன? லவ் மீ. அவரை நேசிப்பதுதான் பிரமாணமே. அவருக்கு உரிமை இருக்கா? நம்மகிட்ட அந்த அன்பை எதிர்பார்க்கறதுக்கு ஒரு உரிமை இருக்கா? Does God deserve? சில பேர் சொல்லுவாங்கல்ல, சாத்தான் வந்து பரலோகத்துல இருக்கும்போது அவன் என்ன சொன்னானா தெரியுமா? தேவன் வந்து ஒர்ஷிப்ப டிமாண்ட் பண்றாரு, தொழுகையை ஆண்டவர் என்ன செய்யறாரு? டிமாண்ட் பண்றாரு. எல்லாரும் வந்து தொழுகை செய்யுங்க, தொழுகை செய்யுங்க அப்படின்னு அவர் வந்து டிமாண்ட் பண்றாரு. நீங்களா நினைக்கிறீங்க? கேட்கிறாரு, அவரே கேட்கிறாரு. நம்ம எதுக்கு அவரை தொழுகை செய்யணும்? என்னுடைய கேள்வி என்னன்னா, does God deserve worship? Does God deserve our love? ஆண்டவர் நம்முடைய தொழுகையை பெறுவதற்கு தகுதி உள்ளவரா இல்லை? இப்ப 6வது வசனத்துல என்ன சொல்றாரு? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து அப்படின்னு சொல்றாரா? 2வது வசனம் பாருங்க. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னைக்கும் மறந்துடாதுங்க. 6வது வசனத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த வசனம் சொல்றாரு? இப்ப 2வது வசனம் என்ன சொல்றாரு? உன்னை நான் விடுதலை பண்ணிருக்கிறேன். எப்படி விடுதலை பண்ணாரு? எகிப்துல இருந்து ஜனங்களை எப்படி விடுதலை பண்ணாரு? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால விடுதலையாச்சு. அப்படித்தானே? இல்லாட்ட விடுதலை ஆயிருக்குமா? இல்ல. அப்படித்தானமா? இல்ல, கதை தெரியல. அந்த 10வது வாதையில ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுது, அந்த ரத்தத்தை எடுத்து திரைச்சலையில பூசுறாங்க. அதனால எகிப்துல இருந்து என்ன செய்யறாங்க? அவங்க விடுதலையா வராங்க. அப்ப இந்த 2வது வசனம் எதை குறித்து பேசுது? ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை குறித்து பேசுது. ஆட்டுக்குட்டி நமக்காக அவர் மரித்தார், அவருடைய மரணத்தை குறித்து பேசுது. அப்ப 2வது வசனம் இயேசுவின் மரணத்தை குறித்து பேசுது. பாத்தீங்களா? பிரமாணத்துல பிரமாணம் எப்படி ஆரம்பிக்குது? இயேசுவானவர் உனக்காக ஜீவனை கொடுத்தார், அப்படிதான் ஆரம்பிக்குது. உனக்காக ஜீவனை கொடுத்து மீட்பை உண்டு பண்ணினார். எதுக்கு ஜீவனை கொடுத்தாரு ஆண்டவர்? எதுக்கு ஜீவனை கொடுத்தாரு? 1 யோவான் 3:16, 1 ஜான் 3:16 என்ன சொல்லுது? அவர் 1 ஜான் ஒரு வசனம் மட்டும் வாசித்து இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிக்க வேண்டியிருக்கு. 1 யோவான் 3:16 பாருங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அப்ப ஜீவனை ஜீவனை கொடுத்ததுன்னா என்ன அர்த்தம்? அவர் நம்ம மேல அன்பா இருந்ததுனால ஜீவனை கொடுத்திருக்காரு. அப்ப 2வது வசனம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம் எதை குறித்து பேசுது? God's love. அப்ப தேவன் நமக்காக மரிச்சிருக்கிறாங்க, உனக்காக நான் உயிரை கொடுத்துக்கிறேன்னு சொல்லி அவர் அன்பை குறித்து 2nd வசனம் பேசுது. இப்ப 6வது வசனம் என்ன கேட்கிறாரு? லவ் மீ அப்படின்னு சொல்றாரு. Does God deserve that love? இப்ப சொல்லுங்க. தன்னையே ஜீவ பலியாக நமக்காக கொடுத்திருக்காரு. சரிங்களா? தேவன் நம்ம மேல வைத்திருந்த அன்பினால குமாரனையே கொடுத்தார். அப்ப அந்த அன்பை குறித்து தான் 2வது வசனம் பேசுது. முதல் கற்பனையே தேவனுடைய அன்பை குறித்து என்ன செய்கிறதாங்க பேசு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, என்னேண்டி உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், என்ன தவிர இந்த உலகத்துல யாரும் உனக்காக ஜீவனையே கொடுத்தது இல்லப்பா. அதனால என்னேண்டி உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அதனால நீ என்ன செய்ய? என்ன நேசி, என்ன தொழுது கொள்ளு, நான் உண்டு பண்ணின நாளை நீ என்ன செய்ய? நீ தொழுது கொள்ளு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ முழு கற்பனையை நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னா, முழு கற்பனை என்னதான்? அன்புதான். இந்த அன்பு ஒழிஞ்சு போச்சா? இந்த அன்பு என்ன செய்யல? ஒழிஞ்சு போகவே இல்லை. அப்ப தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? லவ். ஆனா நம்ம எதை வச்சு செட்டில் பண்ணிடுவோம்? சில ஊழியம் செஞ்சு அதையும் செட்டில் பண்ணிடுவோம். ஆண்டவர் மேல அன்பே இருக்காது, ஆனா ஊழியம் செய்வோம். சீசர்கள் அப்படித்தானே செஞ்சாங்க. ஊழியம் செஞ்சாங்களா இல்லையா? ஆனா ஆண்டவர் மேல அன்பே கிடையாது. இதுலதான் ஆசைப்பட்டாங்க, வலது பக்கத்துல நாங்க இருக்கணும், இடது பக்கத்துல இன்னொருத்தர் இருக்கணும். ஆனா ஊழியம் செஞ்சாங்க. ஏசப்பாக்கு ஏதோ ஒரு ஆபத்துல ஓடி போயிருவாங்க. ஓடி போனாங்களா இல்லையா? ஆனா ஊழியம் செஞ்சாங்க. சரிங்களா? யாருப்பா என் காலை வந்து கழுவான்னு காத்திருந்தாங்க. ஊழியம் செஞ்சாங்க, ஆனா என்ன இல்லை? அன்பு இல்லை. சம்டைம்ஸ் ரீப்ளேஸ். சில நேரங்கள அன்பு இருக்கிற இடத்துல ஊழியத்தை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுவோம், காணிக்கை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம், சரியா ஆலயத்துக்கு போறது ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். அது இல்ல. தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறதுனா என்னது? அன்பு. நான் உனக்காக மறிச்சிருக்கேன். Look at the cross.
அன்பை எதிர்பார்க்கிறாரு. சரிங்களா? அப்போ முழு பிரமாணமும் அன்புதான். இந்த அன்பு நம்மள உருவாக்க முடியுமா? ஆவியின் கனில ஒண்ணு என்னது? ஆவின் கனில முதலாவது என்னதான்? அன்பு. அப்ப அன்பு என்பது நம்மளால உருவாக்க முடியாது, அது ஆவியின் கனி. அப்ப ஆவியின் கனி என்னது? பரிசுத்த ஆவியானவர் கனிதான் அன்பு. அப்ப அந்த கனி வரணும்னா முதலாவது யார் வரணும் உள்ள? அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும்போதுதான் அது கனியா வரும். அதான் என்னது? அன்பு. அப்ப நம்மளால அந்த கனியை உருவாக்க முடியாது. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்துல எனக்கு தாங்க. அந்த ஆவியானவர் என்னிடத்துல இருக்கும்போது நிச்சயமாய் உண்மை போல அன்புள்ள நபரா என்னை மாற்ற என்ன நீங்க மாற்ற முடியும். நம்மளால அன்பா மாற முடியாது. நம்மளால நம்ம நினைச்ச மாதிரி அம்மா அப்பாவை நேசிக்க முடியாது. நம்மளால நம்ம நினைச்ச மாதிரி நம்ம சகோதர சகோதரி நேசிக்க முடியாது. நம்ம கூட வேலை பார்க்கறவங்க நம்ம நினைச்ச மாதிரி முடியாது. நம்ம ஆண்டோட்டு போயிட்டு என்னால நேசிக்க தெரியல, எனக்கு உதவி செய்யும் கேட்டாதான் நேசிக்க முடியும். சத்துருக்களை என்னால நேசிக்க தெரியல, என்னை வெறுக்கிறவங்களை நேசிக்க தெரியல, எனக்கு உதவி செய்யும், என் மாம்சம் இடம் கொடுக்க மாட்டேது அப்படின்னு முழங்கால் போட்டு ஆண்டோட கேட்டாதான் நமக்கு அந்த அன்புலாம் நம்மகிட்ட வரும். சரிங்களா? அப்ப பிரமாணம்னா என்னன்னு படிச்சோம்? அன்பு. அப்ப 10 பிரமாணம் ஒளிஞ்சு போச்சா? ஒளிந்து போகல. ஏசுப்பாவை என்ன சொல்லிட்டாரு? ஒளிந்து போகல அப்படின்னு சொல்றாரு. ஒரே ஒரு வசனம் வாசித்துட்டு நான் அப்படியே முடிக்க போறேன். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் போங்க. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் போங்க. 2ஆம் அதிகாரத்துல 14வது வசனம். கொலேசியர் 2:14. இன்னொரு வசனம் இருக்கு, கொலேசியர் 2:14. எல்லாம் எடுத்துக்கங்க. இந்த 2 வசனத்தை வாசித்துட்டு ஒரு கேள்வியோடு முடிக்க போறேன், அவ்வளவுதான். கொலேசியர் 2:14 பாருங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? கொலேசியர் 2:14 எடுத்துட்டீங்களா? verse 14. இங்கிலீஷ்ல அபாலிஷ்னு ஒரு வார்த்தை வருதா? கொஞ்சம் மேலைங்களையும் பார்த்துக்க. இங்க காட் என்ன சொல்றாங்க? நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால். அப்ப இங்க ஒரு கட்டளை குறித்து பேசுறாரா? பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? சிலுவையில ஆணியை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த வசனுடைய அர்த்தம் என்ன? நம்ம இதுவரைக்கும் என்ன படிச்சோம்? 1 மணி நேரம். தேவனுடைய பிரமாணம் ஒளிந்து போகல, அது ஏசப்பாவும் ஒளிந்து போகலன்னு சொல்றாரு, பவுலும் ஒளிந்து போகலன்னு சொல்றாரு, நான் அழிக்க வரலன்னு சொல்றாரு, அன்பு ஒளிந்து போகாது அப்படின்னு சொல்றாரு. இங்க பவுல் ஒரு வசனத்தை ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. என்ன போடுறாரு? கட்டளைய சிலுவையினால ஆணி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் போங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபேசியர் 2:15. முக்கியமான ஒரு கேள்வியோடு நான் முடிக்க போறேன். எபேசியர் 2:15. சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. ஒரு வார்த்தை வருதா? என்ன சொல்றாரு? சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. அப்ப எதை ஒழிச்சிட்டேன்னு சொல்றாரு ஆண்டவருங்க? நியாய பிரமாணத்தை ஒழிச்சிட்டேன்னு சொல்றாரு இந்த வசனத்துல. அப்படித்தானே? இப்ப இந்த 2 வசனத்தையும் கொஞ்சம் குழப்புது இப்ப நமக்கு. இதுவரைக்கும் என்ன படிச்சிட்டோம்? நியாயப்பிரமாணம்னா அன்புதான், அந்த அன்பு ஒழியாது. ஏசப்பா என்ன செய்யல? அது அழிக்கிறதற்காக வரல. இந்த 10 பிரமாணமும் அழியல, எந்த பிரமாணமும் அதுல அழியவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இங்க பவுல் 2 இடத்துல எபேசியர் என்ன சொல்றாரு? சட்டத்திட்டங்களாய நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அபாலிஷ்ட். கொலேசியர்லயும் சிலுவையில ஆணி அடிச்சு சிலுவையில ஒழிச்சிட்டேன்னு சொல்றாரு. அப்ப இந்த நியாயப்பிரமாணம் என்னது? இப்ப இந்த சட்டத்திட்டமான நியாயப்பிரமாணம் என்ன? இதை நம்ம ஆராய்ச்சி செய்யணும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இதை நம்ம ஆராய்ச்சி செய்யணும். ஆனா ஒரு காரியம் நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துட்டாரு? இதை நீங்க மனதில் வைத்துக்கோங்க. இன்னைக்குரிய செய்தி மறந்துடக்கூடாது. இயேசுவானவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்காக வரல. சரிங்களா? அவர் நிறைவேற்ற தான் வந்தாரு. சரிங்களா? நியாயப்பிரமாணம் என்பது அன்பை குறிக்குது. அன்புனா என்னது? நியாயப்பிரமாணம். அப்ப அன்பு ஒரு காலம் ஒழியாது. அப்படின்னா நியாயப்பிரமாணம் என்ன செய்யாது? ஒழியாது. ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும் என்ன செய்யணும்? கற்பனையை கை கொள்ளணும். இப்ப ஏசப்பா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அப்ப இங்க ஒளிந்து போகுது அப்படின்னு சொல்லுதுல, அப்படின்னா இது என்ன? இதை தான் நம்ம அடுத்த வாரத்துல என்ன செய்ய போறோம்? நம்ம சிந்திக்க போறோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? கேள்விக்குடைய பதில் கிடைக்கணும் ஆசையா இருக்கா? சரிங்களா? அதுதான் நம்ம அடுத்த வாரம் என்ன செய்ய போறோம்? நம்ம சிந்திக்க போறோம். இன்றைக்கு நியாயப்பிரமாணம் என்பது சொன்னால் அன்பு. அந்த அன்பை எனக்கு தாரும் ஆண்டவரே. உண்மை போல நீர் எப்படி அன்பா இருக்கிறீரோ அதே போல நானும் அன்பா இருக்கிறேன். அதற்கு யாருடைய ஹெல்ப் வேணும் நமக்கு?
ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆளுடைய உதவி. ஆண்டவரே, என்னால தயாரிக்க முடியல, நானும் ட்ரை பண்றேன், என்னால முடியல, என்னையே இல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஆண்டோட நிச்சயமா முழங்கால் போட்டு கேட்கணும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என்னிடத்துல என்ன குறை இருக்குப்பா, நான் யாரை நேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். கர்த்தர் நமக்கு அந்த அனுபவத்தை தருவாங்க. நம்ம தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.